அரசியலில் பல முகங்கள், பல பெயர்கள், பல மனிதர்கள் நாம் பார்த்திருக்கிறோம். அதில் திறமை உள்ளவர்கள், திறமை குறைந்தவர்கள் பலரை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இதில் நம் மனதில் எப்போதும் நினைவில் உள்ளவர்கள் சிலர் மட்டும்தான். அதில் ஒருவர்தான் ராகுல் காந்தி. பப்பு என்று பாரதிய ஜனதா தலைவர்களால் பரிகாசம் செய்யப்பட்டவர். பக்குவம் இல்லாதவர் என்று பலராலும் விமர்சனம் செய்யப்பட்டவர். ஆனால் இப்போது ராகுல் காந்தி அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக தெரிகிறார். தங்களை எதிர்க்கும் விமர்சிக்கும் எதிர்க்கட்சி தலைவர்களை மோடியின் பிஜேபி அரசு முதலில் அவர்களை பக்குவமாக தங்கள் பக்கம் இழுக்க நினைக்கும். அதில் அவர்கள் மசியவில்லை என்றால் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி மிரட்டி பார்க்கும். தன் பக்கம் வந்துவிட்டால் அவர்கள் பதவிகளால் அலங்கரிக்கப்படுவார்கள். இல்லை என்றால் அவர்களுக்கு அரசு துறையால் பலவித தொந்தரவுகள் கொடுக்கப்படும். அதிலும் அவர்கள் மசியவில்லை என்றால் மோடி அரசு அவர்களை சிறையில் அடைக்கும். இதுதான் மோடியின் தந்திரம். இதில் சில பல வெற்றிகள் கண்டார்கள். எதிர்த்தரப்பின் தலைவர்களில் பெரும்பாலானோரை அவர்கள் சிறையில் அடைத்தனர். ஆனால் ராகுல் காந்தி எல்லாரையும் விட கடுமையாக மோடி அரசை விமர்சிக்கிறார். எதற்கும் பயப்படுவதில்லை. ஆனால் ராகுலுக்கு எதிராக ஏன் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை? அவர்தான் ராகுல் காந்தி. சொந்த கட்சி தலைவர்களும் மோடி மற்றும் அவரது அரசுக்கு எதிராக பேச தயங்குகிறார்கள். ஆனால் ராகுல் வித்தியாசமானவர். தன் மீது வெறுப்பை கக்குபவர்களை அன்பால் அரவணைக்கிறார். தன்னை எல்லை மீறி விமர்சிக்கிறவர்களை புன்னகையால் வீழ்த்தி விடுகிறார். எல்லோரையும் அரவணைத்து செல்கிறார். பாசிசம் பேசுவதில்லை, பிரிவினைவாதம் பேசுவதில்லை. அவர் சாதி மற்றும் மதத்தை பற்றி பேசுவதில்லை. அவர் ஜனநாயகம் பேசுகிறார். ஒருவருக்கொருவர் அன்பை பரப்புகிறார். தமிழ்நாட்டுக்கு வந்தால் வெற்றிவேல் வீரவேல் என்று கோஷமிடுவதில்லை. கேரளாவிற்கு போனால் சாமியே சரணம் ஐயப்பா என்று சொல்லதில்லை. கர்நாடகாவிற்கு போனால் ஜெய் பஜ்ரங்பலி என்று கோஷமிடுவதில்லை. ஆனால் மக்களை பற்றி பேசுவது, மக்களை பற்றி நினைப்பது, மக்களோடு மக்களாக பழகுவது, இதுதான் ராகுல் காந்தி. இப்படிப்பட்ட தலைவரும் தலைமைத்துவமும் தான் நமக்கு இப்பொழுது தேவை. எனவே நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டும். நமக்கு தேவை பாசிசமா, மதசார்பின்மையா, ஒற்றுமையா அல்லது பிரிவினைவாதமா? நாம் சிந்திக்க வேண்டும். எனவே நாம் வாக்களிக்க செல்லும் போது சிந்திக்க வேண்டும். வாக்களிக்காமல் இருந்துவிடாதீர்கள். இப்போதைக்கு நமக்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது. அதுதான் வாக்களிப்பு. இந்த வாய்ப்பை வீணாக்காதீர்கள். யார் நம்மை ஆள வேண்டும் என்பதை தீர்மானிக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யார் பதவிக்கு வர வேண்டும் என்பதை முடிவு செய்யுங்கள். ஆட்சிக்கு வருவதற்கு பதிலாக யார் வரக்கூடாது என்று யோசியுங்கள். தயவு செய்து வாக்குச்சாவடிக்கு சென்று சரியான நபர்களுக்கு வாக்களியுங்கள். ஏப்ரல் 19, 2024 வாக்குப்பதிவு நாள் என்பதை மறந்துவிடாதீர்கள். பாசிசத்தை தூக்கி எறியுங்கள். ஜனநாயகத்தை காப்பாற்றுங்கள். ராமன் ஆண்டாலென்ன ராவணன் ஆண்டாலென்ன என்று இருந்துவிடாதீர்கள். இறுதியாக ஜெர்மனியின் கவிதை ஒன்றை மேற்கோள் காட்டி நிறைவு செய்கிறேன். அவர்கள் கம்யூனிஸ்ட்களை தேடி வந்தார்கள், நான் பேசவில்லை. அவர்கள் தொழிலாளர்களை தேடி வந்தார்கள், நான் பேசவில்லை. அவர்கள் யூதர்களை தேடி வந்தார்கள், நான் பேசவில்லை. அவர்கள் என்னை தேடி வந்தார்கள். எனக்காக பேச யாரும் இல்லை.